இந்த நாளிலும் தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆசைப்படுகிறேன். வாக்கின் கோலினால் அவர் தமது ஜனங்களை நடத்துகிறாராம். நாம் ஆடாக இருந்தால் என்ன செய்வார்? வாக்கின் கோலினால் நடத்துவார். கோல் வைத்திருப்பதினாலே ஆடுகளுக்கு பல விதத்தில் பயன் உண்டு. எதிரான மிருகங்கள், தீமையான காரியங்கள் அவைகளை நோக்கி வரும் என்றால் இந்த ஆடுகள் அதை எதிர்த்து போராட அவசியமில்லை. அந்த மெய்ப்பனே அந்த கோலினாலே அவைகளை என்ன செய்வான் என்றால் அப்புறப்படுத்தி விடுவான். அந்த கோல் கூட சில வேளைகளில் என்ன செய்து போகலாம்? முறிந்து போகலாம். என்றைக்கும் முறிந்து போகாத ஒரு கோல் உண்டென்றால் அவருடைய வாக்கின் கோல் மட்டும்தான். நிரந்தரமான ஒரு மெய்ப்பன் உண்டென்றால் அவர் நம்மை மீட்டெடுத்த உருவாக்கின ஆண்டவர் தான். ஆகவே அவர் ஒரு நிரந்தர மெய்ப்பனாக இருக்கிறபடியால் அதனால தான் தாவீது ஆண்டவரை வர்ணித்து சொல்லும்போது அவரை மெய்ப்பராக இருக்கிறார். நான் ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை நடத்தி வெற்றி பெற்றான். அதனால தான் வாக்குத்தத்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, அதை சிந்திக்கும் பொழுது நம்மை அதற்கேற்ற விதத்திலே உருவாக்கி கொண்டால் அது நிச்சயமாக அதற்குரிய பலனை நமக்கு பெற்றுத்தரும். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ஞாபகம் இருக்கும் என்று நம்பி உங்களிடத்தில் கேட்டு நான் அந்த வார்த்தையில் உங்களோடு கூட பேசி நீங்கள் அந்த வார்த்தையை கேட்பதினாலே அதை நிறைவு பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த காலவேளையில் உதவி செய்வாராக. சொல்வீர்களா? முடிச்சிட்டிங்களா? அதுக்குள்ளே ஆனபடியினாலே இல்லைன்னா எங்களுக்கு சோர்வு வரும். மனிதன் சோர்ந்து போகக்கூடியவன், தளர்ந்து போகக்கூடியவன். நாம் சோர்ந்து போனால், தளர்ந்து போனால் ஏற்ற காலத்திலே அறுக்க முடியாது. அறுக்க வேண்டியது என்ன காலம்? ஏற்ற ஒரு காலமாக இருக்கிறது. இதுவே ஏற்ற காலமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போவோம் என்றால் நம்மால் அறுக்கவே. ஆனால் ஒரு நல்ல ஹோப் தேவன் கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகிறவனுடைய அப்போ எதில் பிரச்சனை? சத்துவத்தில் பிரச்சனை. சத்துவம் என்ன? மைட் என்று ஆங்கிலத்தில் வரும் என்று நான் நம்புகிறேன். அதிலே அவன் பலவீனம் அடையும் போது சோர்வு நிச்சயமாக வரும். எதிலே பலவீனம் அடைய முடியுமோ அதிலே அவர் நமக்காய் துணை நிற்கிறார். தேவன் நம்முடைய அடைக்கலமும் பலனும் துணையுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பலவீனம் அடையக்கூடிய அந்த இடத்துல அவர் இருக்கிறார். இன்னும் ஆளை நான் சொல்ல போவேன் என்றால், மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, அப்போ நத்திங் இஸ் எக்ஸ்க்ளூடட், ஒன்றுமே விடப்படலை, எல்லாமே சேர்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இங்கே பலமுள்ளவர்களை காட்டிலும் பலவீனர்கள் அநேகர் இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு பேசுகிறேன். பவுல் சொன்னால விசுவாசிக்கிறனாகவே பேசுகிறேன்னு சொன்னது போல் நாம் பலவீனராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. சரியான இலக்குக்கு நேராக நடத்துகிறவர் நம்மை அந்த இலக்கிலே நடத்தி நமக்கு தேவையான இகபர எதிர்கால சகல விதமான நன்மைகளையும் கொடுத்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து திருப்தியாக்கி அனுப்புவீராக. இந்த நான் ஆண்டவரை நோக்கி உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். எப்படி அன்றைக்கி சீடர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு கூடை, இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே கூட வச்சுருக்கீங்களா? கூட வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக கூடையில் கர்த்தர். ஆமாம், அன்றைக்கி சாப்பிட்டவனுக்கு கூட கிடையாது, கொடுத்தவனுக்கு கூட.
இன்றைக்கி எல்லாருக்குமே கூட. ஏன்னா அவரும் சொல்லிவிட்டார்ல, கூடையும் சேர்த்து நிச்சயமாக அவர் என்ன செய்வார், தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். போன வாரத்தில் நாம் தியானித்த போது 2 கொரிந்தியர் 4:16 நாம் தியானித்தோம். உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள், வேகமாக வாசிக்கப்படாது, நாளுக்கு, ஆமாம், நம்மகிட்ட இருக்க ஒரு கெட்ட சுபாவம், நடக்காத ஒன்றையும் இன்றைக்கி இப்படி, நாளைக்கு அப்படி ஆயிரும், இன்னும் ஒரு வாரத்தில் இப்படி ஆயிரும், இன்னும் ஒரு மாதத்தில் நினைக்காத ஆள். அந்த அனுபவப்பட்டாச்ச, பழக்கப்பட்ட ஆளில் இன்னும் ஒரு வருஷத்தில், இன்னும் 2-3 வருஷம் ஆச்சுன்னா நாமே இருக்கிறோமா இல்லையான்னு அப்படி கணக்கு போடுறாள். அப்படிப்பட்ட நம்ம பார்த்து நீங்கள் அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கத்தக்கதாக, புதிய விதத்தில் பேசத்தக்கதாக, நம்முடைய நினைவுகள் புதிதாய் மாறினால்தான் நம்முடைய செயல்களும் புதிதாய் மாறும். நம்முடைய நினைவுகள் பழமையாக இருந்தால் செயல்கள் அதை காட்டிலும் பழமையாய் மாறிவிடும். ஆகவே இந்த கால வேளையில் நம்முடைய நினைவுகளை மாற்றினால் கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. போன வாரத்தில் சொல்லும்போது உள்ளான மனிதனை குறித்து பேசினேன். எத்தனை பேர் அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க? 1 கை, 2 கை, 3 கை, 1 தரம், 2 தரம், 3 தரம் கேட்குற மாதிரி கேட்கல. சில நாங்கள் ரொம்ப மூத்த விசுவாசிகள், எங்களுக்கு ரொம்ப பைபிள் தெரியும், அதனால் இதெல்லாம் என்ன செய்ய வேண்டியங்கிற அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க காசு எங்கே போயிட போகுது? பேங்க்கில் போட்டால் கூட சில வேளை ஏதாவது போயிடலாம். ஆனால் வீட்டில் இருக்க காசு, அதுக்கும் பேச மாட்டீங்களா? போகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்க மாதிரி. எங்களுக்கு பைபிள் தெரியுங்க, ரொம்ப காலமாகவே இருக்கும், ஆனால் அவசரத்துக்கு தான் வராது. ஏன்னா அந்த காரியத்தோடு நமக்கு ஒரு அனுபவம் இருந்தால்தான் அந்த வார்த்தை உடனே, இல்லைன்னா சாசு நம்முடைய இன்பாக்ஸ்லேருந்து அவன் எடுத்துருவான், நமக்கு அது ஞாபகத்துக்கு வராது. உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள், ஆமாம், ஏதாவது கொஞ்சம் தேய்ச்சி கீச்சு குளிப்பாட்டி விட்டு இருக்கீங்களா? சில மலைவாழ் மக்கள் மத்தியில் காணப்படுகிற ஒரு காரியம், கல்யாணத்து அன்னைக்கு மட்டும்தான் குளிப்பேன் வாழ்க்கையில், அப்புறம் குளிக்கவே மாட்டேன். ஒரு நாள் தான் குளிப்பானா. அப்போ அழுக்கு எவ்வளோ இருக்கும்? ஆமாம், நிறையாவே இருக்கும். ஒருத்தன் பஸ்ஸில் என் மேலே சாஞ்சி வந்தான், அந்த சட்டையில் பட்ட அழுக்க எத்தனையோ முறை துவைச்சும் கூட போகலாம். அப்போ எப்படி அழுக்கு இருந்துருக்குன்னு பார்த்துக்குங்க. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வேளைகளிலே இந்த புறம்பான மனிதனுக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் எல்லா திருச்சபைகளிலுமே கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் ரொம்ப தெரிஞ்சிட்டேன், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப தெரியும் என்று பேசுகிறவர்கள் இந்த புறம்பான மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அதிக முக்கியத்துவத்தை உள்ளான மனிதனுக்கு அவர்கள் கொடுக்காத பட்சத்தினால எளிதாக அவருடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய அந்த இலக்கை அவர்களாலே அடையக்கூடாமல் போய்விடுகிறது. எல்லாருக்கும் இலக்கை அடையணும்ல, நிறைய இலக்கை அடையாமல் விட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த தேவன் எந்தெந்த இலக்குகளை நாம் அடையாமல் போனோமோ அதை அடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்களுக்கு உண்டானதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமே இல்லாமலே இருக்கிறது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்களால் அனுபவிக்க முடிகிறதா? இல்லை, என்ன அப்படி கண்ணெல்லாம் அடிக்கிறீங்க? இன்றைக்கி அனைவருக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. பிரசங்கின் புத்தகத்தை படிங்க.
தேவன் உருவாக்கின வாழ்க்கையாக இருக்கலாம், உருவாக்கி கொடுத்த வாழ்க்கையாக இருக்கலாம், அந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட காரியங்களாக இருக்கலாம், சுக நல எல்லாம் இது எல்லாமே அதை அமைந்த. ஆனால் அதை அனுபவிக்கவே முடியலைன்னா அதை மாதிரி கஷ்டப்படுறது வேறு எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுடலாம். ஆனால் இருந்தே கஷ்டப்படுறதா இருந்தால் அதை போல் ஒரு கொடிய நிலைமை இல்லை. அனைவருடைய வாழ்க்கையின் இயக்கங்கள் அவ்விதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் நமக்கு உண்டானதை நாம் பெற்றுக்கொண்டு தேவன் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற விதத்திலே எவைகளையெல்லாம் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, நல்லதுதான் சொல்லியிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் ஏற்படுத்தினதை கண் கண்டதே இல்லையா. இப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது. காணாத ஒன்றை குறித்து கேள்விப்பட்டோன்னா மனசு என்ன சொல்லுது? பார்க்கணும் பார்க்கணும் என்ன செய்யுது? உங்களுக்கு துடிக்காதோ? துடிக்கினாதான் உயிரோடையே இருக்கிய. அப்போ புதுசாக ஒன்றை கேட்டால் இருதய துடிப்பு. அதை மாதிரி கேள்விப்படும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்துரு. வேத வசனத்தை படிப்பதின் மூலமாய், தேவனுடைய ஆலோசனையை கேட்பதின் மூலமாய் கர்த்தர் அவைகளை கொடுத்திருக்கும் போது அதை காணும்படியாக வாஞ்சிக்க வேண்டும். சிமியோன் வாஞ்சித்தான். வயது கூடினாலும், தேவனுடைய பிறப்பின் காலங்கள் தாமதித்து போனாலும் கூட அவன் வாஞ்சித்து கேட்டதை அவன் இழக்கவே, ஆகவே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடும்படியாய் இந்த நாளிலே உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் புதிதாக மாறணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி மனுஷனாக இருக்கணும்? புது மனுஷனாக இருந்தால் அவனுடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்கும்? செயலெல்லாம், நினைவெல்லாம், எதிர்பார்ப்பெல்லாம். அப்போ இன்னையிலிருந்து, ஏற்கனவே ஒரு வாரம் போயிடுச்சு, இன்னையிலிருந்தாவது உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள், போன வாரத்தில் கேட்டதுக்கே இந்த வாரம் வரும்போது எப்படி வந்திருக்கணும்? ஆமாம். ஆனால் கம்பியாக வந்திருக்கிறீங்க, பரவாயில்ல, தங்க கம்பியாக நீங்கள் மாறணும்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் எதிர்பார்க்குறேன். பழைய பிரசங்கத்தை பண்ணுனா புது பிரசங்கத்துக்கு நேரம் ஆகி போகும். நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். உள்ளான மனுஷனை பற்றி நீங்கள் நிறைய பேர் பேசுகிறதில்ல. அதை பேசாதனால இந்த புறம்பான மனுஷனை ஆண்டவர் எதுக்காக தந்திருக்கிறார் என்றால், உள்ளான அந்த மனிதனுக்காகவே தந்திருக்கிறார். அப்போ தேவன் தந்த இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே வந்தால், இந்த புறம்பான மனுஷனும் சிலவன் சொல்லுவான், பார்த்துருக்கீங்களா, நீங்கள் கேட்டிருப்பீங்க, நானும் என்னென்னமோ கொடுத்து தான் பார்க்குறேன், தேரவே மாட்டேன்றாம்பாங்க. அப்படியால நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன தான் கொடுத்தாலும் அங்கே உள்ள உருகிக்கிட்டே போகுது. கஞ்சை குடிக்கிறவன் கூட நல்லா மாறிடுறான். ஆனால் தினம் தினம் விதவிதமாக சாப்பிட்றவனும் நாளுக்கு நாள் உள்ளே போகிறான். அப்போ இந்த நிலைமை வராமல் இருக்கணும்னா உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் என்ன செய்துக்கிட்டே இருக்கணும்? புதிதாக்கப்பட்டு கொண்டே வளர வேண்டும். ஆண்டவரே, இது எப்படி? போன வாரம் பிரசங்கம் கேட்டபோது எத்தனை பேருக்குள்ள அந்த மனசில் தோணிச்சு, என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளரணுமேன்னு ஒரு சிலருக்கு தோண்டி இருக்கிறது. நமக்கு சூரியன் தோன்ற மாதிரி தினமும் என்ன செய்யணும்? தோண்டணும். அப்போ தான் புதுசாகும். நான் அப்போ அதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் சில வசனங்களை நான் படித்தேன். அதிலிருந்து சில காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த உள்ளான மனிதனை குறித்து அதிகமாக பேசினவன் பவுலடியான் மட்டும்தான். பவுலடியான் ஒரு சாதாரணமான தேவனுடைய ஊழியன் அல்ல. வேத பிரமாணங்களை அறிந்திருந்தாலும், வேத பிரமாணங்களுக்காக அதிகமான வைராக்கியம் பாராட்டினவனாக இருந்தாலும், சரியான நிலைமைக்கு கொண்டு வரப்பட கர்த்தர் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் அவனை அரேபிய வனாந்தரத்துக்கு அனுப்பினார் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. வேதம் நல்லா தெரியும்.
அவனை குறித்து கேட்டால் அவன் சொல்லுவான், நியாய பிரமாணத்தின்படி ஒரு பிரமாணத்தில் கூட நான் குறை வைக்கல. நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பது மிகவும் கடினத்திலும் கடினம். அவ்வளவு கடினமான காரியம்தான் நியாய பிரமாணம். அதில் ஒன்றிலும் கூட தவறாத நிலைமைக்கு அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால், இவன் பரிசேய சதிசேய வேதபாரர் கூட இல்லை. ஆண்டவர் சொல்கிறாய், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை வெளியே பார்த்தா நல்லா இருக்குது, உள்ளே பார்த்தா செத்த எலும்பு கூடு தான் இருக்குது. அது மாதிரி வெளியே பார்த்தா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய காரியங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைய காலத்து போல இல்லை. அன்றைய காலத்து ஆசாரியர்கள்லாம் போனான்னா முன்னாடி எக்காலம் ஊதிட்டு போனான். இதோ ஆசாரியர் வருகிறார் பராக் பராக் அப்படின்ன மாதிரி ஊதத்தான் அவர் அந்த வஸ்திரம்லாம் கீழே அப்படியே தொங்க அப்படி இழுத்துட்டு அவர் எப்படி ராஜ கம்பீரமா அப்படி வந்தவங்க. வெளியே பார்ப்பதற்கும் அவர்களுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும்போது எப்பா நமக்கெல்லாம் கிடைக்காததுன்னு சொல்லத்தக்க அளவுக்கு அப்படியே வெளி தோரணையில் இருந்துச்சு. ஆனால் உள்ளேயோ இவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான், போகிறவனையும் அப்படிப்பட்ட ஆட்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் கூட செய்யாததை அவர்களுக்கு அதனால் சன்மானம் கிடைத்தது. ஆனால் பவுலுக்கு எந்த சன்மானம் இருந்த போதிலும் கூட அவ்வளவு அதிகமாய் ஆண்டவரை நேசித்தான். அவன் ஆண்டவரை நேசித்ததை குறித்து அவன் சொல்லும் பொழுது, கிறிஸ்து இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நஷ்டமும் யார் அந்த உலகத்தில் விடுவா. அதனால தான் ஆண்டவர் இப்போ நான் அழைக்கும் போது எதையும் விட்டுட்டுவான்னு சொல்கிறதே இல்லை. அன்னைக்கு விட்டுட்டுவான்னு சொன்னார், ஆனால் கஷ்டப்படாமல் விட்டுட்டு வந்துட்டான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் விட்டுட்டுவான்னு சொல்லலை, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு வான்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷமாக போகலாம்ல, போகலாமா போகக்கூடாதா? அதை கூட சத்தமாக சொல்றதுக்கு பயப்படுறாங்க. போகலாம். கிறிஸ்து இயேசுவை ஆதாயப்படுத்தும்படியாய் பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. ஆனால் அன்றைக்கு ஒரு கோடீஸ்வரன், அநேக கப்பல்களுக்கு சொந்தக்காரன், கிறிஸ்துவ ஆதாயப்படுத்துறதுக்கு இதெல்லாம் விடணும்னு அவசியம் இருக்கா? இருக்கான்னு சொல்கிறேன். அந்த பணம் என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஏனென்றால் என் சிந்தை அதில் இருந்தால்தான். சில கோடீஸ்வரன் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான், ஆனால் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படவே மாட்டான். நம்ம ஆளை கேளுங்க, புதுசாக எனக்கு அந்த நிறைய சேலை துணிமணி பிராண்டெல்லாம் தெரியல, அதை போட்டுட்டு அவங்க நடந்தாலே நமக்கு நல்லாவே தெரியும். அவன் இதை பற்றி கவலையே பட மாட்டான், அவன் அதுக்கு ஒன்றுமே. அதனால் சொல்கிறேன், பவுலுக்கு அதன் மேலே ஆசையே கிடையாது. அந்த எந்த ஒன்றும் கிறிஸ்து இயேசுவோடு நெருங்கி ஜீவிப்பதை தடைப்படுத்தவே முடியாது. இப்போ தடைப்படுத்துவதாக இருந்தால் அதை என்ன செஞ்சிடலாம்? நஷ்டம், குப்பனை தூக்கி போடலாம். பணம் எல்லா காலத்துக்கும் உதவுங்க. பணத்தை ஆண்டவர் நல்லதுக்கு தான் தந்திருக்கிறார். ஆனால் அந்த பணம் அவனை தேவனுடைய காரியத்தில் இருந்து வழிவிட செய்ய முடியாது என்று இருந்தால் கூட பணம் எனக்கு வேணான்னு சொன்னான்னா அவன் எவ்வளோ பெரிய தியாகி. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவனுங்க. இன்னும் சொல்கிறான், கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு ஒன்றுமே என்னை பிரிக்க முடியாது. இப்படி சொல்கிறதுக்கு இந்த காலத்தில் பாஸ்டர்ஸே கிடையாது அதிகம். அந்த அளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி உலகத்தில். எதுவும் அவர்களை எளிதாக எதை விட்டு பிரிச்சிடலாம்? பிரிக்க முடியுமானா நிச்சயமாக முடியும். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற ஒரு பாடலை எழுதினது எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சபையில், போதவர்களுடைய சபையில் விசுவாசியாக இருந்த ஒருவருடைய மகன். இன்றைக்கி ஏஜில்
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். அவர்கள் குடும்பத்தார், நான் யாரையும் சொல்கிறேன் தப்பாக நினச்சிருக்காங்க, ஒரு சபையை சார்ந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் வேலை பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் வருவது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு வருவார்கள் மேலூரில். ஒரு நாள் அந்த சபை நிர்வாகி அவரை கூப்பிட்டு சொன்னார், நீ இந்த பள்ளியிலே பணியாற்ற வேண்டும் என்றால் அந்த ஆலயத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று சொன்னார். பணியா வாழ்க்கையா குடும்பமா பிள்ளையா என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தபோது திருச்சபையை விட்டுவிட்டு வேலைக்காக போனார். சில ஆண்டுகள் கழிந்து போனது. ஒரு நாள் மதுரையை நோக்கி வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது 2 வீலரில் போனார். ஒரு விபத்தை சந்தித்தார். அந்த விபத்திலே கோமோ நிலை அடைந்து கோமோ நிலைமையிலிருந்து திரும்பாதபடியே மரித்து போனார். வேலை அவசியம், பணம் அவசியம், குடும்பத்தை காப்பாற்றுவதும் அவசியம். அது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் சில வைராக்கியத்தோடு வந்திருக்கலாம் இல்லையா? சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும், சில வைராக்கியமும் சிலதை சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, நம்ம எதில் வைராக்கியம் பாராட்டுறோமோ அதில் தான் சோதனை நிறைய வருது. பார்த்துக்கிங்களா? நம்ம எதில் பலவீனமாக இருக்கோமோ அதுலேயும் சோதனை வரும். எதுக்காக ரொம்ப வைராக்கியம் பாராட்டுறோமோ அதுக்கும். ஆமாம், சில காலங்கள் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல தான். ஆனாலும் அவருக்கு விரோதமாக எழும்பின ஒரு கூட்டம் எழும்பின போது, ஆண்டவரா என்ற போது, ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி, படிப்பு இருக்குது, வேறொரு வேலையை கூட என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்போல்லாம் வேலை கிடைக்கிறதெல்லாம் எளிதான காலம். ஆண்டவரை காட்டிலும் அது என்று போனபோது இறுதியாக கோமோ நிலைமையிலிருந்தே மரித்து போனார். தேவராட்சியம் போயிருப்பாரா? அவருடைய மகன் எழுதிய பாடல்தான் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடல். தேவன் அவரை நம்பி வந்தவரை ஒரு நாளும் கைவிட்டதில்லை. உலகத்திலே உயர்த்தப்பட்டதில் 2 நபரை மட்டும் சொல்லுகிற வசனத்துக்குள்ளேயும் நாம் போக வேண்டும். கால்கேட் நிறுவனம், இன்னொன்று கிரீட்டிங்ஸ் கார்டு. ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தவர் இந்த கால்கேட் நிறுவனர். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய பொருளாதாரத்திலே 9 மடங்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய கம்பெனியை சாதாரணமாக ஆரம்பித்தது கால்கேட் உலகம் முழுவதும் பெருகத்தக்கதான ஒரு நிலைமை கர்த்தர் கொண்டு செல்ல அவ்வளோ உண்மை உள்ளவராக இருப்பார் என்றால், உண்மையாக சொல்கிறேன், தேவன் ஆசீர்வதித்தால் அது கோடி மடங்கு பெருகும். ஐயா, உங்கள் தொழில் சின்ன தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உலக பிரகாரமாக இல்லது உங்கள் உறவுக்கு முன்பதாக பிறருக்கு முன்பதாக தாழ்ந்து போகக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் தேவனால் அவர்கள் எல்லார் முன்பதாக உங்களை உயர்த்த முடியும். தேவனுடைய திட்டமே நாம் எல்லாரையும் எல்லாருக்கும் முன்பதாக உயர்த்தி மேன்மை பாராட்டுவது தான் அவருடைய திட்டமாக இருக்கிறபடியினாலே, அவர் தேவன் என்பதற்கு உங்களையும் என்னையும் சாட்சியாய் வைத்திருக்கிறபடியினாலே, உலக வாழ்க்கையில் நாம் தேவனுக்கென்று ஓடுகிறதுல தடைகள் ஏதாகிலும் காணப்படும் என்றால் இந்த கால வேளையில் அகற்றி விடுவோம். பவுலுக்கு பணம் தடை இல்லை. அவன் பணத்தை பற்றியே கவலைப்பட மாட்டான், உயிரை பற்றியே கவலைப்படாதவன், எதையும் பெரிதாக எண்ணாதவன், கிறிஸ்துவுக்காக எல்லா ஆதாயப்படுத்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று ஒதுக்கி தள்ளின அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதே அவனுடைய வாழ்க்கையாக இருந்த அவனுடைய வாழ்க்கையில்
அவன் சொல்லுகிறான், ரோமர் 7:22 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசித்து விடுங்கள். நிர்பந்தமான தேவனை நேசிக்கிறதுல அவரை மாதிரி யாரும் கிடையாது. தேவனுக்காக செயல்பட்டதில் அவனை போல யாரும் கிடையாது. தேவனுக்காக வாழ்ந்த அவனையே தொடர்ந்து தேவனுடைய மேன்மையில் பங்கடையாதபடி சில நிர்பந்தங்கள் அவனை என்ன செய்தது? அழுத்தினதென்றால் நம்ம வாழ்க்கையே இதுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. அவன் நிர்பந்தம் இல்லாமல் நிர்பந்தமான மனிதன் நான் என்று சொல்லுகிறான். ஆனால் நாமோ நிர்பந்தத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு நிர்பந்தமில்லாத ஒரு மனிதனாய் வாழ்வதற்குண்டான காரியத்தை செய்ய பிரயாசப்படலைன்னா இந்த உள்ளான மனிதன் எப்படி பலப்படுவான்? எல்லாருக்குமே சில இடத்துக்கு கோயில் போகக்கூடாதும்மா, பைபிள் வாசிக்கக்கூடாதும்பாங்க, தேவனை தேடக்கூடாதும்பாங்க, கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதும்பாங்க. முடிஞ்சால் என்ன செஞ்சுக்கலாம்? சமயம் இருந்தால் போய்க்கலாம், நல்ல நாளுக்கு போய்க்கலாம், இப்படி பல காரியங்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வகையான நிர்பந்தம். சிலர் அண்ணனுக்காக கோயிலுக்கு போக மாட்டாங்க, சிலர் தம்பிக்காக கோயில் போக மாட்டாங்க, ஒரு சிலருக்காகவே கோயில் போக மாட்டாங்க. அப்போ நிர்பந்தமான மனுஷனாக இருக்கும்போது இவ்வளவு ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்த இவனுக்கே ஒரே நிர்பந்தம், அவனை முன்னேறி செல்லக்கூடாதபடி தடுத்தால் பல நிர்பந்தத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. சிலருக்கு நாமே நிர்பந்தமாக இருக்கும், நாமே நிறைய கட்டுப்பாடுகளை நாமே போட்டுக்கொள்கிறோம். அப்போ இந்த மரண சரீரத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை ஆக முடியும்? இந்த மரண சரீரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்றால் உள்ளான மனுஷன் பலம் உள்ளவனாக இருந்தால். பவுலடியான எடுத்துக்கொள்ளுங்க, அவனை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் அவன் சரீரத்தில் இருந்தது. அவன் சொல்லுகிறான், நித்தமும் சாத்தான் என்னை குட்டுகிற தூதனாக இருந்து என்னை பல விதத்திலே வேதனைப்படுத்தினான். நான் ஆண்டவரை நோக்கி பல விஷயம் வேண்டிக் கொண்டேன், ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்கிறேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லவே இல்லை. சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு, உன் பலவீனத்தில் பூரணமாக விளங்கியிருந்தா பலவீனம் வந்திருக்காத. உட்புகிறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கிறது. தேவ சித்தத்தில் நான் வழி விலகும்போது ஓடி வந்துடும். தேவ நடத்தின பாதையை விட்டு கொஞ்சம் விலகும்போது பலவீனம். அப்போ தேவனுடைய திட்டங்களை விட்டு நான் வழி விலகும்போது நிச்சயமாய் பலவீனங்கள் என்னை மேற்கொள்ள பார்க்கும். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் கடிக்கலாம் என்று வகை தேடவில்லை. அவன் விழுங்கலாம் தான் பார்க்குறான். மற்றவனெல்லாம் கடிப்பான், அவனுக்கு கடிக்கிறது கொஞ்சம் ஆள் இருக்குது. விழுங்கிறது யாரத்தா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிற உங்களை என்ன செய்ய விரும்புகிறான்? வெளியே அட்ரஸே தெரியக்கூடாதுன்னு விரும்பி உங்களை விழுங்கணும்னு பார்க்குறான். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால் அவன் என்ன, இன்றைக்கி எத்தனை பேர் சிங்கத்து வயலில் பாட்டு மட்டும் பாடுவோம், சிங்க கூக்கையில் நான் பெர்மனண்ட்டாகவே இருக்கிறாங்க. அவர் என்னோடு அமர்ந்திருந்தார்னா அவன்கிட்ட அமர்ந்திருந்தார். நம்மகிட்ட எது அமர்ந்திருக்கு நமக்கே நல்லா தெரியும். நம்மகிட்ட அமர்ந்திருக்கிறதெல்லாம் நம்ம அமர விட்டதெல்லாம் வேற, இல்லை நம்ம போய் அமர்ந்திருக்கிறதும் வேற. நம்மோட சுற்றி இருக்கிறதும் நம்ம அதன் நடுவில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் என்ன மட்டும் பாடுவோம்? உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், பாடினவன் பாட்டை கழுதுத்தான் எழுதுனவன். ஆமாம், டாக்டர் புள்ள நோயாளி, போதகர் புள்ள போக்கிரிம்பாங்க. அதனால தான் என்ன சொன்னேன், இன்னும் 2-3 சொல்லியிருக்கு, அதை சொல்லக்கூடாது. இதுதான் உலகம். இதன் மத்தியில் இந்த நிர்பந்தம் பல அடங்கின இந்த சூழ்நிலையில் தடுக்கிற சூழ்நிலை.
அடல்ஃபர்ட் பிரதர் கூட சொன்னார், ஐயா காலையில் இன்றைக்கி லீவான டியூட்டியை போட்டுட்டாங்கன்னார். ஆனால் வந்து உட்கார்ந்துருக்க பார்த்தா எப்படியாலும் வந்துட்டு போகணும், எப்படியாலும் அவருடைய சமூகத்தில் ஐயா 1000 வார்த்தை வேலை செய்யலான்னு ஒரு வார்த்தையாக நிச்சயமாக வேலை செய்யும். சமாரிய ஸ்திரீக்குள்ளே இருந்த ஒரே ஒரு வார்த்தை, அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவளை சுற்றி பலவிதமான நிர்பந்தங்கள், முன்னேற முடியாது. பாவத்தில் சம்பளமாகிய மரணத்தை தான் அவள் ருசி பார்க்க வேண்டும். ஆனால் அவளை கொண்டு சமாரியை வாசக்கலையா கர்த்தர்? ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவரை தொழுதணும். அதை அவள் எண்ணிக்கொண்டே இருந்தால் எப்போவுமே இருதயத்தின் நிறைவினால் தான். வேறு எதுவும் இருந்தால் அவட்ட வாயில் வேறு ஏதாவது இருக்கும். ஒன்று இருந்துச்சு மேலே மூடி, நீர் யூதன் கேட்காத அப்படின்னு. ஆனால் கர்த்தர் மூடியை மட்டும் திறந்து விட்டார். உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுது. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டது. சமாரியாவை அசைத்தவர் என் உன்னை கொண்டு அசைக்க மாட்டாரா? நிச்சயமே அசைப்பார். எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று சொல்லி இருக்கிறார். எல்லா நாவுகளும் அவரை அறிக்கையிடத்தக்கதாக உன்னை எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய கரத்திலே பயன்படுத்தக்கூடிய துலக்கமான அம்பாக உன்னை என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், உயர்த்துவேன் என்று சொன்னவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை அவர் மறந்துவிட அவர் மனுப்புத்திரர் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருக்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் சொல்வார், சொன்னதை நிச்சயமாய் செய்வார். நீ அதை பெற்றுக்கொள்ளும் மட்டும் நெறிந்த நானாளாக இருப்பாய் என்றால் உன்னை முறிக்க மாட்டார். ஒருவேளை உன்னுடைய விளக்கு பிரகாசிக்க முடியாமல் இருந்தால் அதை அணைய விட மாட்டார். நிச்சயமாய் தூண்டிவிட்டு பிரகாசிக்க செய்கிற தேவன், எண்ணெய் ஊட்டுகிற தேவன் இந்த கால வேளையில் ஒரு புதிய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு தருவார். உன்னை அழுத்தி இருக்கிற எல்லா விதமான அழுத்தங்களிலிருந்து, மன அழுத்தம், ஆவிக்குரிய அழுத்தம், வேலையில் அழுத்தம், உறவுகளோட அழுத்தம், என்னென்ன காரியங்களில் உனக்கு அழுத்தம் இருக்கிறதோ எல்லா அழுத்தங்களுக்கும் உன்னை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் முற்றிலும் ரட்சிக்கிறவர், முற்றுமுடிய ரட்சிக்கிறவர். நிச்சயமா உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து எடுத்துருவார். முழுங்கன நிறைய பேர் இப்போ எங்கேருந்து எடுக்கணும்? சிங்கத்தின் வயிற்றிலிருந்து எடுக்கணும். இல்லைன்னா கர்த்தர் கக்க வைப்பார். நீ செய்ய வேண்டிய ஒன்று தீர்மானம். ஆண்டவர் யோனாவை நினிவேல கொண்டு என்ன வச்சார்? ஆனால் நினிவேக்கு போய் சேர வேண்டியது கிட்டத்தட்ட 2500 மைல் நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு புக்கு இருக்குது. நேரடியாக போக முடியாது. அந்த மீன் நல்ல தண்ணி, உப்பு தண்ணி ரெண்டையுமே கடந்து செல்ல வேண்டும். உப்பு தண்ணியில் வாழ்கிற மீன் நல்ல தண்ணியில் போயிடுச்சே. உப்பு தண்ணினா உப்பு தண்ணியில் தான் நிற்கும். நல்ல தண்ணினா நல்ல தண்ணியில் மட்டும்தான் வாழ முடியும். ரெண்டின் வழியாக கடந்து போக முடியாது. அந்த மீனை கூட்டிகிட்டு போனது யார்? யோனா கடவுளில் டைவடிக்கு முன்பதாகவே இப்படி ஒருத்தன் இத்தனாவது வருஷத்தில் நான் அவனை இங்கே போக சொல்லுவேன், அவன் மாறி வேறு இடத்துக்கு போவான். மற்றபடி என்ன செய்வான்? கப்பல்காரன் உதவி செய்து கொண்டு போய் விட்றேன்னா கூட வேணாம் என்னை இங்கே தான் போடுன்னு சொல்லுவான். ஆமாம், அவன் கப்பலில் ஏறினோடனே என்னுடைய நம்பிக்கை அந்த மீன் யாரோட தான் வந்துச்சு? ஹலோ, தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர் உன்னை அந்த இலக்கை கொண்டு அடைய செய்யும்படியா ஒரு மீன் உன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. நீ குதிச்சா உன்னை முழுங்கிரும். மரியாதையாக போனால் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். இல்லைன்னா மீன் வயிற்றுலேருந்து ரொம்ப நாள் என்ன செய்யணும்? அவன் உணர்வடைஞ்ச உடனே அவன் உணர்வடைய ரொம்ப டைம் எடுத்துச்சு. அவன் நினச்சான் செத்துருவேன்னு நினச்சான். பொதுவாக மீன் வயிற்றுக்குள்ளே ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. அதனால் கோமோ நிலைமைக்கு தான் போவான். கோமோ நிலைமைக்கு, மயக்க நிலைமைக்கு போனால் எதையுமே முடியாது. தெளிவாக கர்த்தர் வச்சு என்ன அழகாக நடத்துகிறார். ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும்போது நிர்பந்தமான மனுஷன். அவனுக்கு நிர்பந்தம் அசீரியர். அசீரியர் ரட்சிக்கப்படனாலும் யார் விரும்ப மாட்டா? யோனா விரும்ப மாட்டேன். ஏன்னா அவ்வளவு யூதர்களை கொடுமைப்படுத்தினவர்கள். ஆகவே அவர்கள் அழிவை அவன் அதிகமாக விரும்பினான்.
ஆனாலும் கர்த்தர் யாரை கொண்டு செய்யணும்னு நினச்சாரோ அதான் தேவரீர் சகலத்தையும் நீங்கள் செய்ய நினைத்த காரியம். அநேக நிர்பந்தங்கள் இருந்தாலும் எந்த நிலைமையில் கர்த்தரை விடுவிக்க முடியுமோ அதே போல் ஒரே நிர்பந்தத்தால் கஷ்டப்படுறவங்களையும் கர்த்தர், அது கொஞ்சமானாலும் சரி நிறைவாக இருந்தாலும் சரி, உதவி செய்வது லேசான காரியம். உங்கள் வாய் தரன்னு சொல்லணும், ஆண்டவரே நிறைவான அழுத்தங்களாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்தாலும் ஒரே அழுத்தமாக இருந்து ரொம்ப பெரிய அழுத்தமாக இருந்தாலும் அதிலிருந்து தூக்குவது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னால் நிர்பந்தமான மனுஷன் என்ற நிலைமையை விட்டு மாறி புதிய மனுஷனாய் மாறுவாய். அவனை போல நீங்கள் சொல்லலாம். அவன் சொல்கிறான், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம். அதை போல என்னை பின்பற்றுகிற உங்களுக்கும் அதை தருவார். அவன் இயேசுவை பின்பற்று என்று சொல்வதை காட்டிலும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லத்தக்கதான நிலைமைக்கு வளர்ந்தவன் ஐயா. எப்பொழுதுமே தேவனுக்குள்ளே பெரிய காரியத்தை செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறவனை பல விதத்தில் தடுக்க என்ன செய்வான்? அவன் செய்வான். ஆனாலும் தேவ திட்டத்துக்காய் வாழ்ந்து பார்த்தால் அவனுக்கு வெற்றி இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க செய்கிற தேவன் நிச்சயமாக வெற்றி சிறப்பார். ஆகவே உள்ளான மனிதன் பலப்பட வேண்டுமென்றால் உன் நிர்பந்தங்களை விட்டு என்ன செய்துவா? ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் உள்ளான மனுஷன் பலப்படணும்னா எதெல்லாம் தேவனுடைய காரியத்திலே வளர்வதற்கும் உள்ளான மனிதனில் பலப்படுவதற்கும் எது தடையாக இருக்கும் அதெல்லாம் இந்த கால வேளையில் அகற்றப்பட. தேவன் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க மாட்டார். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, உங்கள் உடம்புக்கே தங்க கவசம் போட்டு வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. உங்களை பாதுகாத்துக்கிறது யார் வேலை? உங்கள் வேலை தான். ஆனால் அதே வேளையில் தேவனுக்குள்ளே நீங்கள் வளரலைன்னா, அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். நிச்சயமாக உள்ளான மனுஷனில் நீங்கள் எப்படி வருவீங்க தெரியுமா? கூட்டுப்பூச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூட்டுப்புழு. அந்த பட்டர்ஃப்ளைவுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கூட்டுப்புழுவிலிருந்து தான் வரும். பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், அதை விட்டு உடைச்சி வரும் பொழுது அழகாய் பறக்கக்கூடிய வண்ணத்து பூச்சாய் பறப்பேன் என்று சொல். ஒருவேளை இன்றைக்கி அடைக்கப்பட்டு இருக்கிறேன், சில ஆண்டுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறேன், சில சூழ்நிலைகளால் அடைக்கப்பட்டு இருக்கிறேன், என் ஜீவியம் அடைக்கப்பட்டிருக்கிறது, தேவனோடு உள்ள உறவு அடைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுக்கென்று கிரியை செய்யக்கூடிய பலவிதமான காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அந்த அடைக்கப்பட்ட நிலைமைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு அந்த அடைப்புக்குள்ளே நான் அழகாக வளருவேன். இந்த காலவெளியில் நான் அழகாக வளருவேன். வெளியே உள்ள யாருக்குமே தெரிய ஒரு நாள் நிச்சயமாய் நீ பறப்பாய், ஜெயம் எடுப்பாய். ஏன்னா அதற்காகவே கர்த்தர் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமென்றே அவர் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். உன்னை அவருடைய கரத்தை நிழலினாலே மூடி வைத்திருக்கிறார். உன்னுடைய நாமத்தை அவர் உனக்கு அவருடைய நாமத்தை உனக்கு தரப்பித்திருக்கிறார். உன் பேரை வைத்தவரே அவர். ஸ்தோத்திரம். அது இங்கியாக இருந்தாலும் சரி, பிங்கியாக இருந்தாலும் சரி, பாங்கியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை டாங்கின்னு வச்சுருந்தாலும் சரி. நான் ஏற்கனவே சொன்னால என்னுடைய ஆஸ்பத்திரியில் நான் அட்மிஷன் ஆகிருக்கும்போது ஒருத்தர் இருந்தேன். ஆனால் பார்க்கமாலான்னு பிச்சைக்கார பையனையும் கூப்பிடுவார். எனக்கு ஒரு என்னடா பேரை சொன்னாலே நமக்கு கோபம் வரும். கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணா நக்கலை பேசுகிறாப்போ. அப்புறம் கேட்டால் அவன் பேர் பிச்சைக்காரன், அவனுக்கு தேட்டர்லாம் இருக்குது, காரெல்லாம் இருக்குது. ஆனால் பேர் என்ன காரு? அவன் ஏன் அந்த பேரை மாற்றலன்னு தெரியல. நிறைய பேரெலாம் பேரை மாற்றணும்னு நினைக்கிறோம். இந்த பேர் ரொம்ப ராசியாக இல்லை, என்னன்னு வச்சாங்களோ அது. ராசியே இல்லாட்டாலும் அதை வச்சவர் அவரியா? யாராக இருந்தாலும் யார் வயிற்றுல நீ எப்போ பிறந்தாலும் நீ தோன்று முன்னாடியே உன்னை பேரை வச்சு விட்டார். அதனால் எவர் பேரை மாற்றினா கூட அவர் ஒன்று எந்த நேமில் தான் கூப்பிடுவார். ஆமாம், நீ புனை பேரை வச்சுக்கிட்டு நான் ஏசான்னு சொன்னாலும் என்ன செய்ய முடியாது. ஒரிஜினலை பிடிச்சி விடுவார்.
ஆகவே சரியாய் செயல்படுவோம், சீராய் செயல்படுவோம். நம்முடைய நிர்பந்தங்களிலிருந்து வெளிவந்து தேவனுக்கென்று பிரகாசிக்கும்படியாய் ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க, நிறையா வாழ்க்கை கிடையாது. பற்பல பிறவிகளை எடுக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை, பிறப்பதும் வாழ்வதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். நியாய தீர்ப்புக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுவதே இல்லை. இடைப்பட்ட காலங்களிலே உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே உலகம் சொல்லுது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்கிறது போல இது ரட்சிப்பின் நாள், இது ரட்சிப்பின் காலம். இந்த காலத்தை நாம் சரியாய் பயன்படுத்துவோம் என்றால் ஆசீர்வாதம். ஆகவே நிர்பந்தம் யாருக்குமே இருக்கும். எனக்கு தான் நிர்பந்தம்னு சொல்லாதீங்க, எல்லாருக்குமே. தனியராக இருந்தாலும் நிர்பந்தம், குடும்பமாக இருந்தாலும், பிள்ளைகள் இருந்தாலும் நிர்பந்தமே. அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தரும் என்பதாக நமக்கு முன்னாடி அவரே முன்னோடியாக போயிட்டார். நம்ம என்னென்ன பாதை வழியாக போக வேண்டுமோ அத்தனை பாதை வழியாகவும் இயேசு போயிட்டார். அப்போ இயேசு நமக்கு முன்னாடி போனார்னா அவர் பின்னாடி நடக்கிறனா போக முடியாதா? அவர் அடைத்த வாசலை திறப்பார். உனக்கு ஒரு வாசலை அடைச்சா 7 வாசலை திறப்பார். திருவிருந்த ஆராதனையில் ஒரு காரியத்தை சொன்னேன். இந்த திருவிருந்தை எடுக்கும்போது உங்கள் சரீரத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் ஏதாகிலும் பிரச்சனை இருக்கும் என்றால் இந்த திருவிருந்தை எடுத்த பின்பு ஆண்டவர் அதை மாற்றி அமைப்பார் என்று சொன்னேன். எத்தனை பேர் அதை யோசிங்க? 1 2 3 நானும் யோசித்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். திருவிருந்து அன்னையிலிருந்தே கர்த்தர் அப்படியே அப்சல்யூட்லி சேஞ்ச் த சிச்சுவேஷன் வாட் ஐ ஃபேஸ் த்ரூ. நான் எதன் வழியாக கடந்து கஷ்டப்பட்டேன்னு அதை அப்படியே ஒரு தலைகீழான திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நல்லா என் சாப்பாடை சாப்பிட்டு 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. அன்னைக்கே பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணியில் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது எனக்கு. ஆண்டவர் அப்படி திருவிருந்த புசித்த பின்பு பிரியாணியோடு புது வாழ்க்கையை தந்தார். சாப்பிட்ட பிறகு ஏட்ட நிறையா கேள்வி, எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன செய்யுது? ஒன்றும் செய்யலை. ஆட்டுகிற தேவன், கேட்டுகிற தேவன், வார்த்தையின்படியே செய்கிற தேவன். ஏன்னா நினச்சிட்டு வரல, சொல்லும்படியாக ஏவப்பட்டேன், சொன்னேன். கர்த்தர் சொன்னால் பலிக்கும். அந்த காரியத்தை செய்து முடிக்க மட்டும் அந்த வார்த்தை நம்ம விட்டே திரும்பாது. உங்கள் எல்லாருக்கும் தேவன் வார்த்தை கொடுத்துருக்கிறார். வார்த்தைகளை கொண்டு அவர் சேர்க்கிறவராக இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை சேர்க்க வண்ணம் ஒரு மெய்ப்பன் ஆடுகளை தேடி சென்று சேர்த்துக்கொள்ளும் விதமாய் நம்ம சேர்த்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறபடினாலே, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் சேர்த்துருக்கிறபடினாலே அவருடைய செட்டைகளின் நிலையிலே வந்த நமக்கு நிறைவான பலன் உண்டு. ரூத்துக்கு அதுதான் சொல்லப்பட்டது. அவருடைய செட்டைகளின் நிழலே. அது வரைக்கும் அவள் இருந்தது வேறு நிழல், மோவாபிய நிழல் இருந்தது. அப்புறம் திருமணத்தால் டபுள் ஷேடு, சிங்கிள் ஷேடும் போய் டபுள் ஷேடும் போய் நியூ ஷேட். அவன் மேலே பரந்த நிழல், நேசமே. ஹல்லேலூயா. அந்த நேசம் இருந்தபடியினாலே அந்த வம்சாவளியில் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தரால் சேர்க்கப்பட்ட ஜனம், நீ பாக்கியமுள்ள ஜனம். ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நிர்பந்தங்களை விட்டு நீ வெளியே வரும்போது தான் உள்ளான மனுஷன். ஆனால் நிர்பந்தத்துக்குள்ளே நம்ம வைத்துக்கொண்டு அடிமைப்படுத்துவோம் என்றால், ஆனால் போகிற வார்த்தை எதற்கும் அடிமையாகாதே என்று நான் பேசினேன். மனுஷனுக்கு விசேஷமாக அடிமையாகாதே, தேவனுக்கு அடிமையாக இருப்பாய் என்றால் நிச்சயமாய் நிர்பந்தங்கள் நமக்குள்ளே வரவே கர்த்தர் பார்த்து கொள்வார். யோசேப்பு தரிசனம் கண்டான். நான் தாவீதை வச்சு விளக்குனேன். கஷ்டத்தில் மகா கொடிய கஷ்டப்பட்டவன் தாவீது. குடும்பத்திலிருந்து, சரீரத்திலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, கூட இருந்தவனில் இருந்து, நம்பினவனிலிருந்து எல்லாருமே அவனுக்கு விரோதமாக சொந்த ஜனத்திலிருந்து எழும்புனாங்க. ஒருவனும் தாவீதை என்ன செய்ய முடியல, முற்றிலும் ஜெயம் கொண்டவனாகவே மாறினான். கைவிடப்பட்டவனைப் போல இருந்தான், மறக்கப்பட்டவனைப் போல இருந்தான், வியாதி பிடித்து தீராத வியாதினாலே செத்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தான்.
எந்த நிலைமையும் தாவீது அசைக்கவே இல்லை. ஏனென்றா அவன் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலம் உள்ளவனாக இருந்தது. யாருக்கு என்ன செய்யலை, மனிதனுக்கு என்ன செய்யலை, அடிமைப்படவே இல்லை என்று சொன்னேன். இந்த நாளிலும் நிர்பந்தங்களுக்குள்ளே காணப்பட்டால் என்ன செய்ய முடியும், உள்ளான மனிதனை வளர்க்க முடியாத நேரமானபடியினாலே அடுத்த வசனத்துக்குள்ளே நான் கடந்து சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளான மனிதனாய் மாறிவிடும். முதல் நிர்பந்தமான மனிதன் என்ற நிலைமையை விட்டு உன்னை மாற்றிக்கொள். உள்ளான மனுஷன். அதுக்கப்புறம் பவுல் யார் சொல்லியும் கேட்கலையே, மனது, மாமிசம், உறவுகள், இரத்தம் சம்பந்தம் எதுவுமே தன்னை மேற்கொள்ளவே எல்லாவற்றையும் தனக்கு அடிமைப்படுத்தினான். அவன் சொல்லுகிற அடுத்த ஒரு காரியம், உள்ளான மனுஷனிலே பலப்பட வேண்டுமென்றால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நிச்சயமாக முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கை வெளியே தான் வாழ வேண்டியதாக இருக்குது இல்லையா? உலகத்தில் உறவுகளோடு, நண்பர்களோடு, இன்னும் பற்பல காரியங்களோ, வேலை ஸ்தலங்களில், செல்லுகிற இடங்களில், வாழுகிற இடங்களில் பலரோடு கூட தான் என்ன செய்யும்படியாக இருக்கிறது, வாழும்படியாக இருக்கிறது. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் என்று சொன்னால் என்ன கேள்வி பண்ணுவானா பண்ண மாட்டானா? வர்றாரா, ஜீசஸ் வர்றாருங்க, பக்திமான் வர்றான், பல விதத்திலே நான் பரிகசிக்கப்படுவோம். அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கர்த்தர் அவைகளையெல்லாம் நிச்சயமாக மாற்றுவார். ஒரு நாள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த பிரச்சனை எவனாலும் தீர்க்க முடியாததாக கொண்டு வந்து ஒன்றை கொண்டு அந்த காரியத்தை தீர்க்க வச்சு இவனால் என்று சொல்லும்படியாக கர்த்தர் செய்வார். ஆனால் அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் எப்பவுமே யாருக்குள்ளே இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளான மனிதனாய். பவுல் என்றைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்தானோ, இனி நானல்ல கிறிஸ்துவே என்று சொன்னானோ, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் மாறினானோ, பின்பு ஒரு நாளும் இந்த உறவுகளுக்கோ வேறு எதுக்கோ அடிமைப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளான மனிதனாய் இறுதி வரைக்கும் தன்னை காத்துக்கொண்டார். நம்ம வாழ்க்கையில் அதிகமாக உலகத்துக்குன்னே வாழ்ந்து உலக உறவுக்குள்ளே இருந்தபடினால அதை விட்டு வெளியே வர்றது கஷ்டமே. ஆனால் உன்னை தேவன் பலப்படுத்தினான், தேவன் உன்னை சாட்சி ஆக்கினா, நீ தேவன்ட்டு சொல்லு, ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி, இந்த பகுதியாகத்தான் நான் போய் ஆகணும். ஆனால் அந்த போகிற இந்த பகுதியில் அவைகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, அவைகள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, அந்த அலைகளும் திரைகளும் என் மேலே புரளாதபடிக்கு, என்னை மேற்கொண்டேன் என்று என் சத்துரு சொல்லாதபடிக்கு நான் என்னை உமக்குள்ளே வைத்துக்கொள்ளும் என்று கர்த்தர் நிச்சயமாக வைத்துக்கொள்வார். பவுலடியார் தான் மிகவும் அழகாய் சொன்னான், நான் நம்பி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கடைசி நாள் மட்டும் காத்துக்கொள்வார். இன்னைக்கு இரு வேஷம் போடுகிறபடினாலே வேஷமெல்லாம் நிச்சயமாய் கலைந்து போகும். டையடித்தாலும் கலர் மாறத்தான் செய்யும். சிலருக்கு டை அடித்து சில குழப்பமும் வந்து போகுது. பேனுக்கு ஆக மண்டையில் மருந்தை போட்டு பேன் மருந்தால் செத்து போனவர்களும் உண்டு. அதனால் சொல்கிறேன், ஒரு நாளும் வேஷம் மட்டும் போடாத. தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. உன்னை இருக்கிற விதமாகவே ஆண்டவர் எடுத்து வச்சான். இப்படிப்பட்ட மனிதன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற, இது வழியாக கடந்து போகணும், அதில் நான் உமக்கு சாட்சியாக இருக்க எனக்கு கிருபை தரும் என்று சொன்னால் கர்த்தர் அதை நிச்சயமாகவே பார்த்துக்கொள்வார். இப்போ தேவனுக்கு வாழ்ந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தெரியும், அடிமையாக தான் இருந்தாங்க. ராஜா என்ன உணவு கொடுத்தானோ அதை சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் அடிமைப்படும் முன்பதாகவே தாங்கள் வாழ்ந்த தேசத்திலே தேவனுக்காய் அவர்கள் வாழ்ந்தபடியினாலே
இந்த ஃப்ரெண்ட்ஷிப் புதுசாக உண்டான ஃப்ரெண்ட்ஷிப் தான். தானியேல் எங்கேயோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தவன், உறவுக்குரியவனே இல்லை, எல்லாம் இஸ்ரவேல், அவ்வளோதான். ஆனால் சேர்ந்த இடத்துல ஆண்டவர் என்ன அழகாக சேர்த்தார்னு பாருங்க. அவனுக்குன்னு ஒரு செட்டு கொடுத்தாரா? நம்ம செட்டு பிடிக்கிறதுல இருப்போம். நம்ம செட்டு நமக்கு ஒத்து வரும்னு செட்டு பிடிச்சி அந்த செட்டால் பிரச்சனை. ஆனால் என் ஆண்டவர் செட்டு கொடுத்தாருன்னா ஒரு காலமும் உனக்கு பிரச்சனை வராது. உன் பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுதலை தருவார். அவருக்கு தான் உனக்கு எங்கெங்கே என்னென்ன செய்யணும்னு நல்லா தெரியும். நாம் அறிந்தது சொற்பம், அறியாததோ. அப்போ அறியாததினாலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக ஓட வேண்டும் என்றால் தேவனுக்குள்ளான ஒரு மனுஷன், அதையும் தேவன்கிட்ட தான் கேட்கணும். நீ கர்த்தரிடத்திலே உன் வாழ்க்கையை ஒப்புவி. சங்கீதம் 18 என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவி, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம். ஆகவே உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் இந்த கால வேளையில் கர்த்தர் கேட்டு அதற்குரிய பலனை கொடுப்பாராக. நீங்கள் நினைக்காததிலும் வேண்டாததிலும் சகல விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாராக. மற்றவங்களுக்கு வர்ற ப்ரமோஷனை காட்டிலும் நிச்சயம் உனக்கு குயிக் ப்ரமோஷன் கிடைக்கும். உதாரணம், உன்னை வெறுக்கிற அதிகாரியே உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும். அப்போ தானே நமக்கும் ஜாலியாக இருக்கும். இந்த ரவுடி பசங்க இருக்காங்க, கேட்டு வாங்குற காட்டிலும் அடித்து வாங்குறது தான் அவனுக்கு சந்தோஷம். சிலர் பாருங்க, அள வச்சே சந்தோஷப்படுற ஆள் இருக்க பார்த்துக்கிங்களா? சிரிக்க வச்சு சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் இருக்குது. சிலர் அள வச்சே சந்தோஷம், அப்போ தான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். 10 பைசா கிடச்சாலும் அதை எப்படி தான் செய்யணும்? அடித்து வாங்கினா விட்டம் பார்க்கணும். அப்படியே அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான சந்தோஷம். ஆனால் உனக்கு சொல்கிறேன், கர்த்தரே உனக்கு அப்படிப்பட்ட நல்ல சந்தோஷத்தை அவரே கொடுத்து உன்னை ஆசிரியர். கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புகை, அவரே காரியத்தை உனக்கு வாய்க்க செய்வார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்போ நம்ம உள்ளான மனுஷன் பலப்பட கிறிஸ்துவுக்குள்ளான இன்றைக்கி எல்லோரும் சபைக்குள்ளாக இருப்பாங்க. சபைக்குள்ளேயும் வந்து அந்த இயேசுநாதரோட 3 பார்ட்டிஷன் இருந்த மாதிரி சிலர் பாஸ்டரோட, சிலர் இன்னொரு செட்டோட, இன்னொரு பெரும் செட்டோட ஒரு கூட்டம் உட்காந்துருக்கும். அவங்க எந்த செட்டுக்கு வர மாட்டாங்க, நம்பர் 1க்கு வர மாட்டாங்க, நம்பர் 3க்கு வர மாட்டாங்க. நீ நம்பர் 1ல் இருந்தால் உனக்கு கொள்ளவே முடியாது. யோவானை அழிக்கவே முடியலைங்க. அவன் ஓ வேலையை பாரு, நான் வரும் வரை இவன் இருக்க சித்தமானால். அதனால தான் அவனை எதிலையும் மேற்கொள்ள. உண்மையாகவே தேவனோடு நெருங்க 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 நெருங்க. இந்த பாம்பு பிடிக்கிறவளை என்ன செய்வான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாம்பு விஷயத்தை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றிக்குவான். ரொம்ப மில்லிகிராம் கம்மியாக அதை நாளுக்கு நாள் அப்படியே தன் சரீரத்தில் செலுத்துக்கிறதுனால அப்புறம் அது ரெசிஸ்டண்ட்டாகவே அவனுக்கு. உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்கிறேன். கொசு, முந்தியெல்லாம் கொசு மருந்து அடித்த உடனே சாகும். இப்போ கொழு கொழுன்னு பறந்து போகுது, அது மேலே பறக்கும். இந்த சாக்கடையிலலாம் அடிப்பேன், அது அதுலேயே இனவிருத்தி ஆகி. ஏன்னா அதை சாப்பிட்டு 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 உள்ளே ஏறி ஏறி அதுக்கு அது என்ன வந்துருச்சு இன்னும் விளங்க சொல்ல. சில ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் சின்ன டோஸ், லோ டோஸ் போட்டாலும் உடனே வேலை செய்யும். சிலருக்கு ஹெவியஸ்ட் டோஸ் கொடுத்தா கூட they will resist to that. அப்போ ஒரு மருந்தே விஷமே அழிக்கக்கூடியதுக்குள்ளேயே இருந்து இருந்து அதே அப்படி. ஆனால் தேவனுக்குள்ளேயே இருந்து 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 தேர்னா மெய்யாகவே நீ அவன் தேவனுடைய பிள்ளை. உலகம் சொல்லுது, நிறைய பேர் எலும்புலாம் செத்து போயிட்டான். இது தேவனால் உண்டானால் ஒன்றும் அழிக்க முடியாது. அப்போஸ்தலர் படி வாசிக்கலாம். இதை தடை செய்யணும்னு சொல்கிறாங்க, தடைப்படுத்தணும். அப்போ சொல்கிறான், மனுஷனால் உண்டானா சீக்கிரம் சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். அதே ஆடி ஓடி. ஆனால் தேவனால் உண்டானா, நம்மளாம் தேவனால் உண்டானவர்கள் தானே, ஜலத்தினாலே உண்டானவர்கள் தானே, ஆவியினாலே உண்டானவர்கள் தானே, வசனத்தினாலே உண்டானவர்கள் தானே. முப்பொறி நூல் ஒரு நாள் அறுந்து போகாது. ஆகவே இந்த முப்பொறி நூலினாலே நீங்கள் உண்டாகி இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீ ஜெயிப்பார்.
உனக்கு எதில் சத்துவம் இல்லையோ அதில் நிச்சயமாக சத்துவத்தை தருவார். எதில் ஞானம் இல்லையோ அதில் நிச்சயமாக ஞானத்தை தருவார். எதில் திறமை இல்லையோ நிச்சயமாக திறமை தருவார். ஒருத்தர் பிழைக்கவில்லையா? நான் அதை வந்து கிரீட்டிங்ஸ் கார்டு சொல்லலையே, அவன் பிழைக்கவே வழி இல்லாமல் இருந்தான். என்னடா செய்கிறது எதிர்காலம்? அப்போ ஆண்டவர் வந்து சொன்னான், கிரீட்டிங்ஸ் கார்டுங்கிற டைட்டில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருக்கார். அவன் தான் முத கிரீட்டிங்ஸ் கார்டே உண்டாக்கினவன். உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லாதவங்க, வாழ வழி இல்லாதவன், எதிர்காலம் இல்லாதவன் என்ன செய்கிறது ஆண்டவரை? சிம்பிளாக ஒரு வேர்டு, கிரீட்டிங்ஸ் கார்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அந்த வரமுறையை சொல்லி கொடுத்தார். அவன் அது செய்து வெளியே கொண்டு வந்தான். வாங்க வச்சது ஆண்டவர், சொன்னவர் ஆண்டவர், செய்ய வச்சவர் ஆண்டவர், வெளியே கொண்டு போக வச்சவரோ பெருக செய்தவரோ நிச்சயமாக உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் பெருக செய்வாராக. தலைமுறையாய் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதனாய் ஒரு குடும்பமாய் வாழ பிரயாசப்படுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக கிருபை கொடுப்பார். மூன்றாவதான காரியம், இன்னும் நிறைய காரியம் இருக்குது. பூரணமான மனுஷனாக மாறணுமா? என்ன மனுஷன்? நம்மெல்லாம் அறகுறை, எல்லாமே அறகுறையாக கேட்குறது. அறகுறையாக கேட்டால் எவ்வளோதான் செய்வோம், அதுலேயும் அறகுறை. அது செய்யும்போது நமக்கு எல்லாமே முழுமையாக வர, ஏன்னா கேட்டதே அறகுறை தானே. அப்புறம் எல்லாமே குறை கூட என்ன தான் ஆடும். அதான் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நிர்பந்தங்களை விட்டு வெளியே வா, கிறிஸ்துவுக்குள்ளான மனிதனாய் மாறிவிடு. மூன்றாவதாக பூரண மனுஷனாய் மாறிவிடு. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படியுங்கள். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படியுங்கள். ஆ ஆ ஆ ம் இல்லை 17 படிக்கல, 12 தான் நினைக்கிறேன். பூரணமான மனுஷன்கிற வேர்டு இதில் இருக்குன்னு பாருங்கள். அதில் எபேசியர் 4. சரி, அப்புறம் இன்னொரு நாள் தேடிக்கலாம். யாக்கோபு 3:2 படிங்க. 11ஆம் வசனமா வாசிங்க. மேலும்னு ஒரு வார்த்தை போட்டால் இன்னும் நிறைய பேர் என்ன ஆகலை, சேரலைன்னு அர்த்தம். இன்னும் இருக்குது, இன்னும் செய்யணும். எல்லாம் போட்டு உப்பு போடலைன்னா ஒன்றும் வழங்கவே. அதை மாதிரி மேலும், அங்கே மேலே நிறைய காரியம் இருக்குது, அதை விட்டுருங்க. மேலும் அதுவா நாம், அப்போ யாரா ஒருத்தர் மட்டும் பரிபூர்ணமாக இருந்து போதாது. லெட் அஸ் ட்ரை. வேர் பரிசுத்தமானால் கிளைகள் பரிசுத்தம். இப்போ நம்ம யாரோட ஒட்ட வைக்கப்படணும்? கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கப்பட்டால் அவர் என்னுடைய ஆணி வேராக இருப்பார் என்றால் அவரிலிருந்து வர்றதெல்லாம் எப்படித்தான் வரும்? பூரணத்துக்குரியது தான் வறுமை அண்டி வேறு எதுவுமே வராது. ஆனால் வேறு பொதுவாக பல இடத்துல என்ன செய்யும்? மரத்துக்கு பரவட்டும், ஏன்னா அது உறுதியாக நிற்கணும். பல இடத்துலேருந்து சத்து எடுக்கணும். சில மரம் அங்கே இருந்தால் கட்டடமே காலி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தென்னை மரம் நம்ம அங்கே தான் வச்சுருந்தோம், எங்கெல்லாம் வேறு வந்துச்சோ உள்ளெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு தேவை. ஆனால் தேவனுக்குள் காணப்படுகிற விருட்சமாய் காணப்படுகிற நான் அவருக்குள்ளே வேறுண்டு இருக்க வேண்டும். நீளம், ஆழம், அகலம், உயரம் எல்லாவற்றிலுமே நான் அவருக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்போ தான் என்ன மனுஷனாக மாறுவேன்? ஆமாம். சில சொல்லலாம், கட்டையை போட்டால் கட்டி விட்டுறணுன்றாங்க. கட்டையை போட்டால் எல்லாம் சரியாயிடணும். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கல்யாணம் கட்டி வச்சுட்டா பிரச்சனையாக முடிஞ்சிடும்ன்றா. அதுக்கப்புறம் தான் புது புது பிரச்சனையெல்லாம் வருது. இருக்கட்டும், எதுவும் எதுக்கும் தீர்வு இல்லை, அவரே தீர்வாக இருக்கிறார்.
ஆகவே அவரே உனக்கு தீர்வாக அமைய விரும்புகிறார். பல காரியங்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் தீர்வடையாமல் இருக்கிறது. எவ்வளவோ பிரயாசப்பட்டு பலருடைய ஒத்தாசை இருந்தாலும் கூட தீர்வடையாதபடி இன்னும் அது இழுத்துக்கிட்டே போகுது. ஒன்றா செய், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும். ஏன்னா அவர் தான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நமக்காய் பரிந்து பேசுகிறவர், அவர்தான் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் இல்லாமல் ஒன்றுமே, எல்லாம் அவர் மூலமாக எனக்கு அருளப்படுகிறதா இருக்கிறதுனால அந்த நிலைமைகளை நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா உள்ளான மனுஷன் வீக்காக இருப்பானா? உங்களை பார்த்தா சொல்லலாம் ஃபூனு ஊதுனா பறந்துடுவான்னு. ஊதுனா அவன் பறந்து போயிடுவான். நம்மளை ஊதுறவன் என்ன செஞ்சு போகணும்? அவன் பறந்து போயிடணும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கி சிலரை ஃபூனு ஊதுனா இவங்க பறந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மினிஸ்ட்ரி வந்துருக்கு, ஃபூ ஃபூ ஃபூ. தேவன் உண்மையாகவே சொல்லி ஊதுனா பரவாயில்ல, சும்மா ஊதி 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 விழலைன்னா அப்புறம் இவனே அவனை தள்ளி விட்டுறான். என்னமோ செய்கிறாங்க, பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கட்டும். எப்படியா சொன்னாங்க, சந்தோஷமாக இருங்கள். அப்படியா தள்ளி விட்டாவது எப்படி இருங்க. சிலர்கிட்ட சொல்லிடுவாங்க, நான் வைக்கிற மாதிரி நீ விழுந்துடணும் உடனே. ஏண்டா இதெல்லாம் தேவையா? தேவன் விழ வைக்கும். உண்மையாக சொல்கிறேன், தேவனுடைய அனாயிண்டிங்கில் விழ முடியும். ஆண்டவர் ஒன்று டெமோ பண்ண சொல்லலை. சில காரியத்தை செய்து காண்பின்னு சொல்லியிருக்கிறார். விவரித்து காண்பி, அதை விவரி. இப்படி காண்பிக்க சொல்லவே தேவனால் செயல்பட்டால் அது ஓகே தான். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்தும் இருக்கிறார். அப்படி ஊதுனவங்கள கடைசியாக இவங்கள ஊத வேண்டியதாகி போகுது. அதனால் சீராய் நடந்தால், நிதானமாய் நடந்தால் உள்ளான மனிதன். அப்போ இவ்வளோ நாளாக நம்ம ஏன் பூரணம் ஆகலைன்னா இதுதான் கோளாறு. நிர்பந்தங்கள். அடுத்து கிறிஸ்துக்குள்ளான மனிதனாகவும் வாழ இப்படியும் அப்படியுமாவே இருந்தோம். பூரணமான மனுஷனாக ஆகாமல் இருந்தனால உள்ளான மனுஷன் என்ன செய்யலை, பலப்படலை. அடுத்து யாக்கோபு 3:2 படிச்சிருங்களா டைம். ஏன்னா நாம் அநேக விஷயங்களிலே தவறுகளிலிருந்து காக்கக்கூடியவர் ஆண்டவர் மட்டுமே. வேணும்னு தவறவன் இருக்கான், துணிஞ்சு தவறவன் இருக்கான், அறியாமல் தவறுகிறவனும் அவனுடைய பலவீனத்தை நிமித்தம் தவறுகிறவனான. தேவன் எல்லாத்தையும் சகித்து கொள்கிறவர் தான். ஆகவே யாராக இருந்தாலும் தவற முடியும். எலியாட்ட ஆண்டவர் சொல்கிறார், டேய் பாகாலுக்கு முன்பதாக முழங்க படிக்கிறாத ஒரு பெரிய கூட்டம். அவன் சொல்லுவான், இல்லை நான் ஒருவன் மாத்திரம்தான். கடைசி மட்டும் என்ன தான் சொன்னான்? எப்பவும் தேவனுக்கு முன்பாக நின்ற மனிதன் தான். அவன் என்ன சொன்னான்னா, கர்த்தர் அப்படியே ஆனாலும் அவனாலும் முடியும். யோனா ஒரு தேவ மனுஷனுடைய நல்ல பிள்ளை தான், அவனுக்கு பிறந்த பிள்ளை தான். அவனுக்கும் நினிவேக்கு போகணும்னு சொன்னால் பிடிக்காது தான். பிடிக்காமல் போய் ஊழியம் செஞ்சால் என்ன பிரயோஜனம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? நினிவே சந்திக்கப்பட்டது உண்மை, ஆனால் தேவனுக்குள் நிலைவரப்படாமல் போனது உண்மை. தீர்க்க தரிசனத்தின்படி வசனத்தின்படி வலைகளை விரிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாய் மாறி போனது உண்மை. இதை கரெக்டாக செஞ்சுருந்தான்னா மாறி இருக்குமா, மாறி இருக்காதா? கோரசிலும் பெத்சாயிதாவிலும் அந்த பல காரியங்களை செய்தார், ஆனால் ஐயோ என்று சொன்னார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அந்த சீரான நிலைமைகள் போகும். ஏன்னா குறைவுள்ள மனிதன்தான், பலவீனமுள்ள மனுஷன்தான். நம்முடைய பலவீனங்களையெல்லாம் அவர் ஏற்று சகித்தாலும் கூட நம்மை பூரணப்படுத்த பிரயாசப்படும் போது அவரோட ஒத்துழைக்க மட்டும் என்ன செய்யுங்க. எப்போ பிரயாசப்படுறாருன்னா, நான் தேவனுடைய சமூகத்தில் வேதத்தை திறக்கும்போது, படிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஆலோசனை தந்து நம்மிடத்தில் சொல்லும்போது நம்முடைய குறைவுகளை என்ன செய்வோம். ஆனால் நிறைய பேர் அப்புறம் பார்ப்போம், இது முடிஞ்சால் பார்ப்போம், அதை நடந்துட்டால் பார்ப்போம், இதை முடித்து வச்சுட்டா இப்படி வரிசையாக சொல்லி எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனால் நானும் அப்படி ஒரு ஆள் தான்.
இதை செஞ்சுருங்க ஆண்டவரேம்போம். அதை சரி பண்ணிடுவார், இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும். ஒன்றா அப்புறம் சொல்லுவேன், ஆண்டவரை இதை சரி பண்ணுங்கம்பேன். இதை சரி பண்ணி முடிச்சுட்டா செஞ்சிருவேன்னு சொல்லுவேன். அதை சரி பண்ணிடுவார், இன்னொரு பிரச்சனை நிற்கும். ஒன்று இந்த ஒரு செத்த மாம்சம் கிடத்தா புழு வந்து புழுவாக வந்து கடைசியாக ஒரு புழு ஊற்றுனா ஒரு புழுதுன்னு கடைசியாக ஒரு புழு மொக்க புழுவை கிடைக்கும். ஆரம்பித்தது சல்லி புழு, அப்புறம் ஒரு புழுது மொக்க புழுவான மாதிரி நமக்கு மொக்க புழு வந்துடுது. அப்புறம் எதையுமே அண்ணாண்டா காட்சி மாதிரி முடிச்சிருங்க. அந்தந்த நாளுக்கு தேவன் சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களை போல் எந்த மனுஷன் இருக்கவே, குறை உள்ளவனாக இருந்தாலும் கர்த்தர் பூரணப்படுத்துவார். நிச்சயமாக குறைவு குறித்து கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யணும், குறை சொல்லுகிறதில்ல, நிறைவு உண்டாக்க பார்க்கறதுனால அவரோடு இணைந்து வாழ்ந்தால் உள்ளான மனுஷன். இன்னொரு 3 காரியம் இருக்குது, நேரம் இல்லை. ஆகவே இன்றைக்கு இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த 3 காரியத்தை செய்யுங்க. உள்ளான மனுஷன் பலப்பட நிர்பந்தங்களை விட்டு வெளியே வா. கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷனாய் காணப்படும். பூரண மனுஷனாக மாறிட்டீன்னா உள்ளான மனுஷன். இல்லைன்னா சாகு மட்டும் திருச்சபையில் இருந்தாலும் நீ எப்படித்தான் இருப்ப, ஆறாக்குறை. இந்த வெள்ளாடு என்ன செய்யணும்னா எல்லாத்தையுமே அங்கனங்கன்னு ஒரு கடி கடிக்கும், வெள்ளாடு மாதிரி இருப்பா. அப்படி இருக்காத. செம்மறியாடு சில விதத்தில் அது கறிக்காகட்டாலும் ஒழுங்காக ஒரே இதை மேய். அதனால் காணாமல் போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெள்ளாடு காணாமல் போனால் அது எப்போ என்ன மேயுதுன்னே தெரியாது. அதனால் வெள்ளாடுகளை போல் அந்த இடத்துலலாம் செம்மறியாடாக இருங்க. சில இடத்துல வேணால் வெள்ளாடாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அனுபவம் இறக்குமுள்ள தந்தையே, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான நாளுக்காய் நேரத்துக்காய் துதிக்கிறோம். நாங்கள் உள்ளான மனுஷனில் பலப்பட என்ன செய்ய வேண்டும், இதில் குறைபட்டு காணப்பட்டோம், எதை நாங்கள் அறியாதவர்களாக இருந்தோம் என்பதை சொன்னீர். அறியாததை குறித்து நீர் காணாதவராக இருக்கிறீர். இப்போ நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே பலப்பட எங்களுக்கு கிருபை தாங்க, வெற்றிக்குள்ள கிருபை தாங்க, எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை தாங்க. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய நினைவு படுக்கை போக்கு வரத்து எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்தலாம் கிறிஸ்துவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாரா.